வணக்கம். நான் லக்ஷ்மி பாய், தி கிரீன்ஸ் கவுன்சிலிங். சரி, நம்ம சில நேரம் யாருக்காகவோ எதுக்காகவோ நம்ம ரொம்ப முக்கியமாக நினைக்கிற பல விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அது உங்களோட வேலையாக இருக்கலாம், ஊரை விட்டே போகலாம், இல்லை உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவங்கள விட்டுட்டு போகலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பண்ணணும்னு ஆசைப்பட்டு சேர்ந்த வேலையை கூட யாரோ ஒருத்தருக்காக விடலாம். நீங்கள் ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாதிரி இன்னொருத்தருக்காக ஆசையாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. ஸோ நம்ம அவங்களுக்காக இப்படிலாம் செய்கிறோம், அதனால் அவங்க நமக்கு என்ன தரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவங்களுடைய அன்பில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிந்தாலோ, இல்லை அவங்க நம்ம செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸஸை அங்கீகரிக்கலை, இல்லை மதிக்கலை, அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சமயம் கண்டிப்பாக மனசார அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போது எதை ஆசையாக அவங்களுக்காக செஞ்சோமோ அதையே சொல்லி காட்ட ஆரம்பிப்போம். உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், உனக்காக அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தேன், உனக்காக என் வேலையை தூக்கி போட்டேன், உனக்காக நான் என்ன கூட பார்த்துக்கல அப்படின்னு அதையே சொல்ல ஆரம்பிப்போம். அதனால் பெரிய விஷயமாக எதையோ விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்கணும். உங்களை பற்றி யோசிக்கணும், உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க அதுக்கு தகுதியானவங்களான்னு யோசிக்கணும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. காலப்போக்கில் அவங்க அதை தாண்டி போயிடலாம். அப்போது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கும் பொழுது வலி அதிகம். அதனால் கவனம் தேவை. ஏதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, கூடையே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, லவ் இஸ் பிளைண்ட். அதிக அன்பு இருக்கும்போது நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சரிதான் அவங்களுக்காகன்னு தோணும். அதான். தேங்க்யூ.